ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான தரமான விளாகுங்க. உங்கள் கிட்ஸுங்க விரும்பி பார்க்கக்கூடிய ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன் விளாக் தான். அதுக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னு தெரியுமாங்க? எல்லாமே வாங்க வீடியோக்குள்ளே போய் பொறுமையாக பார்க்க போகிறோம். நம்மளை வர்ற பையன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வரவேற்று பூவும் கல்கண்டும் கொடுத்து வரவேற்றாங்க. இப்போ சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆஹா, சீஃப் கெஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாங்க, டாக்டர் ஜி ஞானசம்பந்தன் ஐயா தான் நம்ம ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்கள நம்ம பசங்க பேண்ட் சவுண்டோட எவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக வாசித்து அவங்கள வரவேற்கிறாங்கன்னு பாருங்கள். ஞானசம்பந்தம் ஐயா தமிழ்துறை பேராசிரியருங்க, நகைச்சுவை பேச்சாளருங்க. இவர் பேச்சாளர் மட்டும் இல்லைங்க, எழுத்தாளர், நடிகர் கூடங்க. பல துறைகளில் பெற்றவருங்க. இவர் தமிழ்நாட்டில் எங்கே தெரியுமா பிறந்தார்? நம்ம ஊர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் என்ற ஊரில் பிறந்து அங்கேயே படித்து வளர்ந்தவர் தாங்க. இப்போ மதுரையில் உள்ள தியாகராஜா கல்லூரியில் தான் தமிழ்துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறாங்க. இதே கல்லூரியில் பிரின்ஸ்பால் இருக்காங்கல்ல, அவங்க தான் நெக்ஸ்ட்டு கெஸ்ட்டுங்க. அவங்க பேர் என்னென்னா டாக்டர் எல் அசோக்குமார். இவங்க ரெண்டு பேர் தான். அவங்க அசோக்குமார் சீஃப் கெஸ்ட்டும், ஸ்பெஷல் கெஸ்ட் ஞானசம்பந்தம் ஐயாவும் தாங்க. இப்போ நான் கெஸ்ட்டை பற்றி சொல்லிட்டேன். ஞானசம்பந்தம் ஐயா முதலே வந்துட்டாங்க. அவர் கொஞ்சம் வர்றதுக்கு டிலே ஆகிறதுனால இப்போ கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக என்னோடய சன்னை இந்த ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷனை. அப்படியே அந்த ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ கற்றுக் கொடுத்து சிறப்பாக டான்ஸாக இருக்கட்டும், மேடையில் கேம்பரிங்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு சிங்கிங் பாட்டு பாடுறதாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க. இன்னுமே வர்றவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மக்கள் மட்டும் நேற்று வந்திருந்தாங்க. சாட்டர்டே கரெக்டாக 5:30 ஷார்ப்பாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்கூல் பிரின்ஸ்பாலை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. கடந்த 3 வருஷமாக அவங்களால என்ன எஃபெக்ட் போட முடியுமோ அது எல்லா எஃபெக்டையும் போட்டு பிள்ளைங்களையும் ஆசிரியர்களையும் நல்லா வலிமைப்படுத்தி இந்த ஸ்கூலை சூப்பராக சிறப்பாக நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஸ்கூல்ஸ் பிரின்ஸ்பால் நேம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். திருமதி சுந்தரம்மாங்க. இவங்க இந்த ஸ்கூலுக்கு சூப்பராக பணிபுரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு என்ன வேண்டும், பேரண்ட்ஸுங்களை எப்படி கையாளணும், பிள்ளைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், எல்லா டீச்சிங்கையும் ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் தெரிவித்து அவங்க பசங்களை சூப்பராக கொண்டு வராங்க. டிசிப்ளினாக இருக்கட்டும், ரேங்க் ஹோல்டராக இருக்கட்டும், ஸ்டேட் அளவில் வேர்ல்டு அளவில் என்னென்னோ நம்ம பிள்ளை பசங்களை ஊக்குவித்து அவங்கள ஸ்போர்ட்ஸ்லேயும் என்னென்ன திறமைகளை உள்ளே செலுத்த முடியுமோ வேதிக் வித்யாலயாவில் அனைத்து பசங்களுக்கும் தைரியத்தையும் திறமையையும் படிப்பையும் அறிவையும் நாலேஜையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள ஆசிரியர்கள் அனைவருமே. இப்போ ஷார்ப்பாக 5:30க்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ ப்ரேயர் சாங்கும் தமிழ்தாய் வாழ்த்தும் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருங்க. வந்த உறவினர்களுக்கும் அப்புறம் பெற்றோர்களுக்கும் வர்ற பைய பப்ஸோடையும் டீயோடையும் டீ ஸ்நாக்ஸ் கொடுத்து தாங்க அங்கே உள்ள பேரண்ட்ஸுங்களை வரவேற்கிறாங்க. இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீஃப் கெஸ்ட்லாம் முன்னாடி உட்காந்தாச்சு. இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் பிள்ளைங்க அவங்கவுங்க திறமைகளை இந்த ஃபங்க்ஷனில் வெளி கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டு மகிழுங்க. Be complete, our beloved student, the very soul of Vedic Vidyashram. You're the dream we nurture, the pride we cherish, and the star who will illuminate tomorrow. And finally, with folded hands and grateful hearts, we extend our most special welcome to our parents. You are the unseen architects of every success, the silent cheerleaders behind. இவர் சாதனையாட சிந்தித்தவர், புதுமையில் மலர் கண்டவர், ஆலமரமாய் விருந்திருப்பவர் நம் தலைமை விருந்தினர் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எல் அசோக்குமார் அவர்களை வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன். தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப அறிவித்துளிகளை
மகன், வள்ளுவன் வழங்கிய சொல்வன்மை அதிகாரத்தின் சூத்திரக்காரன், சொல்லுக்கு சொல் சிரிப்பை மாலையாக தடுக்கும் உன்னத தமிழ் கடல், கத்திக்கும் தமிழின் புகழ் பரப்பும் முத்தமிழ் தேனாறு, முக்கணியின் சிலைச்சாறு, நம்பிக்கை தமிழ் வளர்க்கும் நவீன முனைவர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை கௌரவிக்க நம் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் இப்பொழுது அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. இப்போ சீஃப் கெஸ்ட்டை வந்து பொன்னாடை போட்டு வராச்சுங்க. இப்போ வந்து இந்த அகாடமிக் இயரில் நம்ம ஸ்கூல் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, நம்ம பிரின்ஸ்பால் நம்ம ஸ்கூலுக்காண்டி எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு நம்ம பிரின்ஸ்பாலே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்கூலை பற்றி என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இப்போ வந்து வந்திருக்கு, பிள்ளைங்கள்லாம் என்ன சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படிலான்ட்டு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. And a challenge of proving better than the previous year. The academic year, with a total students of nearing thousands and with a team of 100 teaching and non-teaching staffs. I am very proud to share that after the COVID wave, we are achieving an admission of over 325 in numbers every year till this academic year of 2025-26. Consequently, in the fourth year, we have achieved 325 admissions till date. This achievement is because of the service of the staff of the school. Every staff, from the security to the auntie, are responsible for this success. Every April, we reopen the school for the new academic year with a bridge course to fill the gap of knowledge gaining. In the month of June 2024, we restarted with all energy. In the kindergarten, we gear up with the concept every week and make the students to engage and enjoy the concept through an interesting activity every Wednesdays. Like good touch, bad touch, counting the numbers, concept like big, small, tall, short, thin, fat, etc. Every Friday is the day of celebration in the kindergarten. Like Colors Day, Music Day, Tigers Day, and so on. Every festival was celebrated with all pomp and joy. We celebrate all the religious festivals like Krishna Jayanti, Ramzan, Vinayaka Chaturthi, Diwali, Christmas, and make the children to understand the different customs and traditions and culture that we follow in our country. There is a saying, huge amount of knowledge, insights and wisdom that is accessible to everyone. Throughout our life, we should seek to learn as much as we can and be willing to change and improve our own thinking and the way we do things. Like the saying, every year we introduce something new in our curriculum. In the academic year 2024-25, we introduced the curriculum named Rakshari for our pre-primary students. It is a methodology of teaching every concept musically. The curriculum was enjoyed by our kindergarten kids and the grade 1 and 2 students. This methodology helped that type of learners who learns through music. Thanks to the parents who are welcoming new methodology. Students who learn through music develop enhanced cognitive skills, improves memory, concentration and language abilities. Musical training stimulates brain development, boosts creativity that leads to greater academic success and overall well-being. By the end of December, the LKG students were well practiced in writing in English, Tamil, Maths, and the UKG students were well trained to read and write even their school diary, which is a real challenge. Even our UKG and LKG students presented the school general assembly in the month of January and February. The classes from 1 to 5 were trained to read, write and speak
New methods were introduced to answer in the examinations. Weekly tests were introduced to make the students learn, study, and write. Every institution grows not with bricks and walls, but with the hearts and hands that dedicate themselves for years with unwavering commitment. Today, it is our privilege to honor such torchbearers of Vedic Vidyashram Senior Secondary School. We now come to a very special moment of Utsav 2025, the honoring ceremony for our staff members who have completed long years of dedicated service, and for our shining stars who have brought laurels in the boys, our esteemed special guest, Dr. G. Gnana Sambandhan, to do the honors. மக்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஞானசம்பந்தம் ஐயா வந்து இந்த ஸ்கூலில் கடந்த 10 வருஷமாக லாங் பீரியடாக பணிபுரிச்சுக்கிட்டு வர்றவங்கள ஹானர் பண்ணுற சீன் தான் காட்சி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. At the helm of this family, we have a guiding light, our beloved principal ma'am, with wisdom and compassion. She has been shaping the destiny of this institution for the past 15 glorious years, guiding it with dedication, vision, and unwavering commitment to honor our respected principal ma'am for her exemplary leadership. Great achievements are born out of hard work, discipline, and a burning desire to excel. Today, we take pride in honoring two of our brightest achievers who have brought glory to Vedic Vidyashram with their outstanding performance in the board examination. I would like to call on respected academic controller, Mr. C.P. Enosh, to confer the honors. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே படித்து வளர்ந்து வந்த படிச்சுக்கிட்டு இருக்க பசங்களில் நல்ல டிசிப்ளினாகவும் ரேங்க் ஹோல்டராகவும் இருக்கிற பசங்களாக தேர்ந்தெடுத்து ஹானர் பண்ணுற விதம் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டான்ஸ் இப்போ கலை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியே பரதநாட்டியம் தான். சூப்பராக ஆடினாங்க. இந்த அளவுக்கு சூப்பராக ஆடுறாங்கன்னா அந்த ஆசிரியர் எவ்வளோ ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான பீரியட் தாங்க. எனக்கே தெரியும், நான் வந்து இங்கே உள்ள ரிஷான் ஸ்டூடெண்ட்டோட மம்மியாக இருந்தாலும் அங்கே எவ்வளோ பாடுபடுறாங்க எல்லாமே எனக்கு தெரியுங்க. ஏன்னா கம்மியான பீரியடில் இந்த பசங்களை எவ்வளோ உருவாக்கி அந்த பசங்க திறமையாக ஆடுறதுக்கு எவ்வளோ ஒரு அந்த ஆசிரியர் வந்து முன்ன நின்று அவங்களுக்கு பயிற்சி அளிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். ஒளி தந்தவர், அமெரிக்கா முதல் ஆசியா வரை தமிழ் பரப்பியவர், நூல்கள் பல தந்து சிந்தனை விதைத்தவர், ஆய்வில் பலருக்கு வழிகாட்டியவர், நகைச்சுவை தோட்டம் விதைத்து தந்தவர், மதுரை கல்லழகருக்கே எவர் கிரீன் ஹீரோ என்று பெயர் சூட்டியவர், திரைப்படம் தொலைக்காட்சிகளில் வந்து விருந்தளித்தவர், தொலைக்காட்சிகளுக்கு காதுகள் இருந்தால் அவைகளும் கூட அவர் பேச்சை கேட்டு குதித்து குதித்து கும்மாளம் போடும். இத்தகைய சிறப்பும் சாதனையும் கொண்ட மாண்புமிகு பேராசிரியர் கியூ ஞானசம்பந்தம் அவர்கள் தம்முடைய சிந்தனையை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இந்த மேடை அலங்கரிக்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் கைத்தட்டலுடன் சிறப்பு விருந்தினரை வரவேற்போம். மக்களை, இவங்க ஞானசம்பந்தம் ஐயா பேசின வீடியோஸ் நான் 2 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து அவர் பேச வர்றான்ற மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு டான்ஸும் அவங்களோட திறமையும் அவங்களோட உழைப்பையும் காமிச்சிச்சுங்க. அந்த பசங்களோட உழைப்பு மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரியர்களோட ட்ரைனிங் அவங்க எப்படி உழைப்பு போட்டிருப்பாங்களையும் காமிச்சிச்சு. என்ன ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சூப்பராக பண்ணாங்க. பசங்களுமே திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை டக்குன்னு கேப்சர் பண்ணி இங்கே மக்கள் முன்னாடி பெற்றோர்கள் முன்னாடி சூப்பராக திறமையாக அருமையாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒவ்வொரு டான்ஸு கண்டிப்பாக சொல்லணுங்க. பரதநாட்டியமாக இருக்கட்டும், சிங்கிங் பாட்டு பாடினதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இப்போ மிக்கி மவுஸ் டான்ஸு, இப்போ பெண்டன் டான்ஸு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதை விட இன்னொரு டான்ஸு
இதை நான் கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப சென்டிமெண்ட்டானது. ஏன்னா அம்மாண்டாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே சென்டிமெண்ட்டானவங்க. அம்மா நம்மளை பார்க்குறது, நம்மளை தாங்கிறதுலாம் நம்ம அம்மா செய்கிறது வேறு யாராலையும் செய்ய முடியாது. ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறது வேறு யாராலையுமே கற்றுக் கொடுக்க முடியாது. அது மாதிரி அம்மான்றது எவ்வளோ ஒரு பாசம் காமிப்பாங்கன்னு அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற விதத்தில் இந்த பாட்டு இருந்துச்சுங்க. எல்லா அம்மா பாட்டுகளும் வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து நம்ம பசங்க பாட்டு பாடினாங்க, அதுவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை தொடர்ந்து கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஒரு சூப்பராக ஹாப்பியாக டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். இதை விட இப்போ ஒரு ரியலாக நம்ம ஸ்கூல், அது வேதிக் வித்யாசரம் ஸ்கூலுக்கு கிங்காங் ரியலாக வருது பாருங்களே. என்னைய ஒரு மிரட்டுச்சு, அதையும் பாருங்கள். பாருங்க மக்களே, சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி அதிர்ந்துண்டு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா. ஆஹா, இவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக எந்த ஸ்கூலில் இதுவரை ஆனுவல் டே நடந்திருக்கு? அது ஒரே ஒரு ஸ்கூல், அதுக்கு நம்ம மதுரையில் வேதிக் வித்யாசரமில் படிப்புலேயும் சரி, ஆனுவல் டேயில் ஃபங்க்ஷன்லேயும் சரி, அனைத்து ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்லேயும் சரி, அவங்க செலிப்ரேட் பண்ணுற விதம் வேறு யாராலையும் அடிச்சுக்க முடியாதுங்க. அந்தளவு சூப்பராக இருக்குங்க. இந்த திருப்பாலையில் இந்த ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் இருக்குங்க. அதில் ரிஷானை படிக்க வச்சது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். கோவிட் பீரியடில் 1 வருஷம் படிக்க வச்சு, அந்த டீச்சிங்குமே செல்ஃபோனில் ஆன்லைன்லேயே சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்து ஒரு 6th 7th 8th ஒரு 3 வருஷமாக இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான். படிப்புலேயும் சரி, டேலண்ட்லேயும் சரி, அந்த ஸ்டூடெண்ட்டை மெருகேற்றி ரொம்ப செதுக்கி அவனை டாப்பில் கொண்டு வர்றாங்க. கண்டிப்பாக பெற்றோராக இருந்து நான் என்னோட சன்னை இந்த ஸ்கூலில் படிக்க வச்சதில் பெருமையாகவும் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்கேங்க. இப்போ நீங்கள் பார்த்து முடித்தது வந்து லைட்டிங் டான்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இது நம்ம தமிழ்நாட்டுக்கே டெடிகேட் பண்ணுற மாதிரி இந்த டான்ஸ் அமைஞ்சிச்சுங்க. அதை பெர்ஃபெக்டாக பசங்க வந்து சூப்பராக பண்ணி முடிச்சிருந்தாங்க. என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியலை. நான் கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராமை 2 மணி நேரம் நான் எடுத்து எந்த அளவுக்கு என்னால் சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுருக்கி இந்த காட்சியை உங்களுக்கு நீங்களே பார்க்கணும். இப்போ ஒரு சில பேரண்ட்ஸு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்க முடியாதுல்ல, அவங்களாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பார்த்துக்குருவீங்கன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதோட எல்லாருக்கும் கௌரவப்படுத்தி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாக்ல சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.